வணக்கம் மக்களே. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். கேக்குதா எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு? ரைட்டு. சரி. அதாவது இன்னைக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை, அரை மணி நேரம் தான் இருக்கு. அந்த அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம சிலதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். நம்ம உம், அதாவது பிராணன் அபானன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பஞ்சவாயு பத்தி நம்ம இது பண்ணியிருக்கோம். உம், அதாவது நடுவுல உடம்பு அப்படியே சமமா நடுவுல பிரிச்சோம்னா இருக்கிறது தான் சமான வாயு அப்படின்றது. ம் செரிக்க வைக்கக்கூடியது செரிமான வாயுன்னு சொல்லலாம். ம் செரிக்க வைக்கக்கூடிய நான் வாய்ஸ் சமான சமானம் அப்படின்றது இல்லையா? இதுதான் சமானம் இல்லையா? அக்னி, நம்ம நெருப்பு, நம்ம டைஜஸ்டிவ் ஃபயரை சுத்தி இருக்கக்கூடியது சமானம் அப்படின்றது. இந்த செயல உள்ளதுதான் தொழில் காற்று அப்படின்றது. வியானன் அப்படின்னு சொல்லுவோம். வியானன்னா தொழில் காற்று அப்படின்னா செயல் காற்று. இப்ப நம்ம பேசுறது ஒரு செயல். அப்ப இந்த காத்து செயல்பட ஆரம்பிக்கும். இப்ப என்னுடைய செயல்ல ஓட வேண்டியது இருக்கு, மரம் வெட்ட வேண்டியது இருக்குன்னா இந்த காற்று அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இப்ப நம்ம ரெண்டே காத்து தான் பார்க்க போறோம். சமானத்துக்கு மேல உள்ள காத்துக்கு பேரு தொழில் காற்று. இப்ப நம்ம பிரச்சனையா என்னன்னா, நம்ம மனது ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கோம், இல்லைன்னா நம்ம வேலை பார்க்குறோம், இல்லைன்னா சமையல் செய்யறோம், இல்லைனாலும் நம்ம யூடியூப் பார்க்குறோம். ஏதாவது ஒரு தொழில் பண்ணும் பொழுது இந்த காற்று அதிகமா போய்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம உஷ்ணத்தை அதிகப்படுத்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீரையும் வெளியேற்றிடும். அதனாலதான் வேர்க்குது இல்லையா? அதிகமா ஹார்ட்டை நம்ம யூஸ் பண்ண உடம்பு வேர்க்குது இல்லையா? சரி. அதே மாதிரி சமானத்துக்கு கீழே ஒரு காத்து இருக்கு. அதுதான் அபான காத்து. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இல்லையா? அதாவது மனதும் உடலும் ஆக்டிவா இருக்கும் பொழுது, ஒரு தொழில்ல ஒரு செயல்ல இன்வால்வ் ஆகும் பொழுது இந்த தொழில் காற்று வியானன் அப்படி காற்று இயங்குது. அதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. உடம்பு சூடாகுது, மனசு சூடாகுது, ரிலாக்ஸ் பண்ண முடியல. அப்ப இந்த தொப்புளுக்கு சமானத்துக்கு கீழே இன்னொரு காற்று இருக்கு. அந்த காத்து தான் அபான காத்து. அபானம் அதாவது தொப்புள்ல இருந்து கீழ் நோக்கி போகக்கூடியதுதான் அபான காத்து. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதான் சுத்திகரிக்கிறதுனா நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்கக்கூடிய காத்து தான் அப்பான காத்து. ஒண்ணுக்கு வெளியே போறதா இருக்கட்டும், மலம் வெளியே போறதா இருக்கட்டும், இல்ல ஒரு முட்டை வெளியே போறதா இருக்கட்டும், கொசு வெளியே போறதா இருக்கட்டும், எல்லாம் வெளியே போனாதான் உடம்பு சுத்தமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் அது சுத்தம் செய்யக்கூடிய ஒரு கிரியை காற்று. சரியா? இப்ப இந்த காத்து நல்லா ஓடும் பொழுதுதான் மனதும் உடம்பும் ரிலாக்ஸ் ஆகும். எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, பிரியா சொல்லியிருப்பா இந்த காற்றுகள்லாம். ஆனா தெரியாதவங்களுக்கு ரெண்டே காற்றை மட்டும், தொழில் காற்று, செயல் காற்று அப்படின்ற வியான காற்று அதிகமா ஓட ஓட மனது சோர்வாகும். ஏன்னா மனதும் உடம்பும் சூடாகுது. அதே இது தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அப்பான காத்து ஓடும் பொழுது நம்ம மனதும் நம்ம உடலும் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடியது. அப்ப நம்ம மனதையும் உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹார்ட் பீட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? இந்த தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த காற்று ஓட்டம் நல்லா சீரா ரிலாக்ஸா கீழ் நோக்கி இருந்தா உடலும் மனதும் ரிலாக்ஸ் ஆகும்.
ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு ஒண்ணுக்கு இருக்கும் பொழுதோ, ஒரு மலங்கழிக்கும் பொழுதோ, அவங்க கண்ணை இயற்கையா மூடிருவாங்க. கொசு வரும்பொழுது நம்மளே கண்ண மூடிறணும் பார்த்தீங்களா? ஏன்னா, அந்த அப்பான காத்து அந்த இயக்கம் இருக்கும் பொழுது, உடல் அதுவாவே ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு போயிருது. இல்லையா? கண்ண மூடிக்கிறோம். ஒரு எந்த ஒரு உடலும், மனதும் சேர்ந்து லயம்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? லயமா அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னா, அங்க வந்து அப்பானன் ஓடும். நீங்க வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மனது வந்து அந்த மியூசிக்கையும், அந்த உடலும் அந்த மியூசிக்க தொழில நிப்பாட்டி போட்டு, உடலும், மனதும் அந்த மியூசிக்க ரசிக்கும் பொழுது, அந்த அப்பான காற்று ஓட ஆரம்பிக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த அப்பான காத்து வந்து நம்ம உடம்ப சுத்திகரிக்கிறது மட்டும் கிடையாது. பல வேலைகள் பண்ணுது. இல்லையா? காற்று வந்து சு அ சூடாவும் இருக்கக்கூடாது, குளிரவும் கூடாது. அது சினைத்தீன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? வெதுவெதுப்பா இருக்கணும். ரொம்ப சூடாவும் ஆயிறக்கூடாது. நீர்க்கடுப்பு மாரி ஆயிரும். குளிர்ந்துருச்சு அப்டின்னா, சோம்பேறித்தனம் ஆயிரும். அப்புறம் எந்திரிக்க முடியாது. அந்த சரியான டயத்துல மழை வராது. சரிங்களா? அப்ப அப்பான காத்த இயக்கத்துல இருக்கணும். அதே மாரி அப்பான காத்து நல்லா வெதுவெதுன்னு இருக்கணும். ம். வெதுவெதுப்பா வச்சுக்கணும். அப்படி இருந்தாலே நம்ம மனதும், உடலும் நம்ம ரிலாக்ஸா வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இந்த அப்பான காத்து பயணம் பண்ணக்கூடிய அந்த 3 சக்கரம் என்னன்னா, அ ம் தொப்புள். அதாவது மணிப்புரம் சொல்லக்கூடியது, சுவாதிஷ்டானம் சொல்லக்கூடிய அந்த நீர் சக்கரம், அப்புறம் மூலம் சொல்லக்கூடிய அந்த அ எர்த் எர்த் சென்ட்ரும், நிலபூதத்துக்குரிய சக்கரம். இந்த 3 சக்கரம் வந்து அ அந்த வழியா தான் அந்த அப்பானன் போகும். சரியா? ம். எப்படி வந்து நம்மளுடைய பிரெயின் இருக்கு இல்லையா? தலையில உள்ள இதுதான் வந்து பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே இது போனுக்கு உள்ள இருக்கிறது போன் மேரோன்னு சொல்றோம். அது ஆங்கிலத்துல தலைக்குள்ள இருக்கக்கூடிய இதுக்கு அப்படின்னும், போன் மேரோ அப்படின்றது எலும்புக்குள்ள இருக்கக்கூடியத போன் மேரோ மஜ்ஜைன்னு சொல்றோம் இல்லையா? இதுக்கு வந்து 2க்குமே மூலம் தான் பேரு. மூலம் அப்படின்னு தான் பேரு. சரியா? அப்ப இந்த மூலத்துக்கு வந்து எப்ப நல்லா காற்று போகும், அதாவது தலையில உள்ள மூளையா இருந்தாலும், போன் மேரோவா இருந்தாலும், எப்போ உங்களுக்கு அப்பான நல்லா இருக்கோ, அப்பதான் அந்த போன் மேரோக்குள்ள நம்மளுடைய காற்று போகும். இல்லையா? காற்று ஆக்சிஜன் பிரெயினுக்கு போகாட்டி நம்ம வந்து கோமா ஆயிடுறோமோ, அதே மாதிரி நம்ம வயசாக ஆக இந்த அப்பானன் வந்து போன் மேரோக்குள்ள போய் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது இல்ல. இல்லையா? எதனால சுகர் வருது? நம்ம கொஞ்சம் வயசுல ஏன் வரல அப்படின்னா, போன் மேரோல இருந்து இன்ஃபர்மேஷன் நல்லா வருது. அப்புறம் வயசாக ஆக போன் மேரோக்கும் நம்மளுடைய ரத்தத்துக்கும் இருக்கக்கூடிய லிங்க் கட் ஆயிருது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ரொம்ப சின்ன குழந்தைக்கு இருக்கிற மாதிரி அப்பானன் வந்து ரொம்ப ஆழ்ந்து உள்ள போறதில்ல. சரிங்களா? நல்லா பாருங்களேன். சொல்றோம் இல்லைங்களா? பிடரின்றது இதான் பிடரி. அதாவது கழுத்துக்கு கண்டத்துக்கு மேல கீழ் மூளை அப்படின்னு சொல்ல ஆபுலங்கேடா இதுதான் வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லையா? அப்ப மூலதாரத்துக்கு காத்து போகாட்டி இந்த பிடரி, அதாவது பாட்டம் ஆஃப் த பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் போகாது. சுவாதிஷ்டானம் சொல்றோம் இல்லைங்களா? வாட்டர், நீர் பூதம். இங்க ஆங்கிலத்துல பேசி பேசி தமிழ் டக்கு டக்குன்னு நீர் பூதத்துக்கு ஆக்சிஜன் போகலன்னா அதுதான் முகம். இப்ப நல்லா பாருங்களேன், சாப்பிடுறீங்க ஒரு 2-3 நாளைக்கு நல்லா கட்டு கட்டுன்னு சாப்பிட்டுட்டு சரியா நம்ம யூரின் போகல, உள்ளுக்குள்ள உடம்புல நிறைய உப்பு தேங்கிருச்சுன்னா முகமே வீங்கிரும் பாருங்க ஒரு 2 நாள்ல.
இல்லையா? சரியான இதுல வந்து நீர் சர்க்கரை இயங்கலைன்னா அது முகத்தை பாதிக்கும். முகம் வீங்கி போயிடும். சரிங்களா? அப்ப மூலாதாரன்றது இங்க பிடரியில உள்ளதையும், சுவாதிஷ்டானா அப்படின்றது முகத்துல இருக்கக்கூடிய அடப்பு. சரியா? அதே மாதிரிதான் மணிப்பூரன்றது தான் தலை, உச்சந்தலை. அதாவது சென்டர் ஆஃப் த பிரெயின் அண்ட் உச்சந்தலை. உச்சந்தலையில உள்ள பிளாக் ஆகும் உங்களுக்கு. சரியா? அப்ப அப்பானம் இப்ப நம்ம அப்பான சரியா ஓடும் பொழுது இந்த நாபிக்கு சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டத்துல இந்த அபானத்துல இங்க இயக்கம் நடக்க நடக்கத்தான் உங்களுக்கு தலையில தலை, முகம், உச்சந்தலை இந்த மூணுலயுமே காத்து வந்து சர்க்குலேட் ஆகும். சரிங்களா? இப்ப நீங்க வந்து 2 3 நாளா நம்ம மூலாதாரத்துல இருந்து மலம் போகாம ஆய் அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பின்னந்தலையில இருந்து எந்த ஒரு கிரியேட்டிவிட்டியுமே இருக்காது உங்களுக்கு. வெறும் ட்ரையா இருக்கும். ஒரு இன்ஸ்பிரேஷனே இருக்காது உங்களுக்கு. ஏன்னா வந்து இந்த பின் மண்டையில இருந்து தான் உங்களுக்கு உடம்புக்குள்ள வருது. சரியா? இப்படிதான் வந்து நம்ம அப்பானத்துக்கும் நம்ம மைண்ட் தலையில இருக்கக்கூடிய மூலத்துக்கும் அப்பானத்துக்கும் போன் மேரோக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. சரிங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஒரு காற்றை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பானன் தான் ரிலாக்ஸ் பண்ணுது. அப்பானன் தான் போன் மேரோக்கும் நம்ம தலையில இருக்கக்கூடிய மூளைக்கும் காற்றை வந்து சர்க்குலேட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம பயிற்சிக்கு வருவோம். பயிற்சி என்ன பயிற்சி அப்படின்னா, அதுல வந்து சவாசனம் பண்றீங்க இல்லையா? இந்த சவாசனத்தை நம்ம கால்ல ஒரு இது கூட வச்சுக்கோங்க நீங்க. ஒரு தலாணி கூட போட்டுக்கங்க. ஏன் அப்படின்னா, இப்ப காலை நம்ம வந்து நீட்டி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கால் நீட்டி வைக்கும் பொழுது வயதானவங்களுக்கு இல்ல நல்ல உயரமானவங்களுக்கு இந்த லோவர் பேக்ல ஒரு கர்வு வரும். இந்த கர்வுல வந்து ரொம்ப ரிலாக்ஸா பண்ண முடியாது. இந்த அப்பான சுவாசம் பண்ண முடியாது. இப்ப பண்ண போறது அப்பான சுவாசம் அப்படின்றது. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க. தலாணி இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த லோவர் பேக் வந்து நல்லா ரிலாக்ஸா கம்ஃபர்டபுளா கீழே படும். அப்ப நம்மளால ரொம்ப நேரம் பண்ண முடியும். இந்த இந்த கீழே உள்ள 3 சக்கரத்தையும் நல்லா பிளாட்டா வச்சுக்க முடியும். புரியுதுங்களா? காலை லைட்டா பெண்ட் பண்ணும் பொழுது நல்லா லோவர் பேக் நல்லா தரையில படும். நேவல், சுவாதிஷ்டானம், அப்புறம் மூலாதாரம் மூணுமே நல்லா பிளாட்டா இருக்கும். ஸோ இந்த இது ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப நீங்க காலுக்கு அடியில ஒரு தலானியோ 2 தலானியோ நீங்க வச்சுக்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி பண்ணிக்கங்க. கண்ணை மூடிக்குங்க. நீ இப்ப கண்ணை திறக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு சரியா இருக்கான்னு மட்டும் பாருங்க. மைக் கேன் பி nearby. I think It's okay. computer. இப்ப எந்த பந்தமும் கீழே பண்ணக்கூடாது. மலை ஓட்டைய நல்லா ரிலாக்ஸா விடுங்க. சரிங்களா? மலை ஓட்டைய நல்லா ரிலாக்ஸா விரிய விடுங்க. உள்ள இழுத்தோ அடைச்சோ டைட் பண்ணாம அந்த மசில்ஸை ரிலீஸ் பண்ணி அந்த மலை துவாரத்தை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. கண்ண முடியுங்க. அப்பதான் உங்களுடைய கருத்து அந்த இடத்துல நீக்கும். இப்ப இந்த அப்பான சுவாசம் அப்படின்றது இந்த மலத்திலையும் ஜலத்வாரம் வந்து மூச்சை உள்ள இழுத்து அப்படியே வெளியே விடுறோம். அதாவது நம்ம மூச்சு மூக்குல தான் உள்ள போயிட்டு வெளியே வருது. ஆனா உங்களுக்கு மூக்கு இருக்குன்றதையே மறந்துருங்க. உங்களுடைய மூலதாரத்துக்கு மலத்வாரத்துக்கும் ஜலத்வாரத்துக்கும் மனசு கொண்டு வாங்க. அப்படியே அங்க காத்து உள்ள வந்து காத்து அதையே வெளியே போற மாதிரி பண்ணுங்க. ஸ்லோவா பண்ணுங்க.
உங்க பாதங்களையும் நல்லா ரிலாக்ஸா வைங்க. உங்க பாதத்துல அந்த காத்து அப்படியே பட்டுட்டு வர மாதிரி நல்லா ரிலாக்ஸா வைங்க. கை விரல்களை ரொம்ப டைட்டா வைக்காதீங்க. கை விரல்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ கவனிங்க. உங்க கை விரல்களை ஒரு குழந்தை மாதிரி அப்படியே விரிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஸ்பேஸ கவனிங்க. அந்த கையில ஸ்பேஸ் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணாலே மனசு ரிலாக்ஸ் ஆகும். சரிங்களா? டென்ஷனா இல்லாம கை அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். இந்த சுவாசம் மலத்வாரத்திலையும் ஜலத்வாரத்திலையும் அப்படியே உள்ள வந்து போகுது. இதுதான் அப்பான சுவாசம் அப்படின்ட்டு. மூலத்து வழியா மணிப்பூரத்துக்கு காத்து உள்ள வந்து போகுது. ஒவ்வொரு ஆதாரம்னா சக்கரம்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆதாரத்திலையும் நம்ம சுவாசத்தை கொண்டு வர முடியும். ஒவ்வொரு துவாரம், ஒவ்வொரு ஓட்டையிலையும் நம்மளுடைய சுவாசத்தை கொண்டு வர முடியும். அப்ப மனசை நம்ம அதிலேயே நம்ம வைக்கிறோம். நம்ம இரவு நேரம் நீங்க தூங்குறதே இதே மாதிரி நம்ம தூங்கிடலாம். மத்தியான நேரம் எப்ப நேரமும் நீங்க ஒரு 15 நிமிஷம் அப்படியே படுத்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சுவாசம் பண்ணாலே போதும். இதுதான் அப்பான சுவாச முறை. கால் வழியா சுவாசம் மணிப்பூரகத்தை தொட்டுட்டு வெளியே போற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அதோட என்ட்ரன்ஸ் வந்து மூக்கு கிடையாது. அதுக்கு பதிலா மலதுவாரம் ஜலதுவாரத்துல காற்று உள்ள வந்து வெளியே போகும். இதுதான் அப்பான சுவாசம். அது பிராணயாமத்துல சுவாசம் அப்படின்னா நீங்க எந்த விதமான மூச்சு பந்தமோ ரொம்ப நேரம் இழுக்கிறதோ ஸ்லோவா விட்டுறதோ இல்லாம இயல்பா திருஷ்டிய மட்டும் அந்த துவாரத்துல வச்சுக்கிட்டு, திருஷ்டினா மனதை ஒரு முகமா அந்த இதை மனதால பார்த்துக்கிட்டு அப்படியே சுவாசம் நடந்துகிட்டே இருந்தா அதுதான் அப்பான சுவாசம். சரி மக்களே, நம்ம அப்படியே அமைதியா வந்து உட்காருவோம். உட்காந்துக்கிட்டே பண்ணக்கூடிய இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன். இங்க உட்கார்றதுக்கு முன்னாடி சவாசனத்துல இருந்து இடது பக்கமா ரோல் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துருங்க. இடது பக்கமா நீங்க படுத்திருக்கும் பொழுது, இடது பக்கம் சாஞ்சு படுத்திருக்கும் பொழுது வலது மூக்கு வலது காது மேல் நோக்கி நிக்குது. அப்ப வலது சுவாசம் பிங்களையில சுவாசம் நடக்கும். அதை நம்ம கொஞ்ச நேரம் கவனிங்க. அப்படியே மனது உடலை கவனிக்க ஆரம்பிச்சாலே ரிலாக்ஸ் ஆகிடும். மனதும் ரிலாக்ஸ் ஆகும், உடலும் ரிலாக்ஸ் ஆகும். சரிங்களா? அது கவனிங்க. இடது பக்கமா நம்ம சாஞ்சு படுத்திருக்கும் பொழுது, இடது பக்கம் வெயிட்டை போட்டு படுத்திருக்கும் பொழுது வலது பக்கத்துல வெயிட் கம்மியாகுது, வலது பக்கத்துல சுவாசம் அதிகமா நடக்க ஆரம்பிக்குது. இதுதான் பிங்களை சுவாசம் நடக்குது. சூரிய நாடின்னு சொல்லக்கூடியது. இந்த சூரிய நாடியை நல்லா உணர்ந்து அதுக்கப்புறம் அப்படியே வந்து உட்காருங்க. சரியா? இப்ப நம்ம சாதாரணமா நம்ம சவாசனத்துல
நம்ம மலத்வாரத்திலையும் ஜலத்வாரத்திலையும் காத்தை இயல்பா உள்ள கொண்டு வந்து நம்ம வெளியே அனுப்புறது தான் அபான சுவாச முறை அப்படின்றது. சரியா? நம்ம இப்போ ஒரு மெத்தட் நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? இந்த பின்னாடி ஒரு கண் இருக்கு, இதுதான் பிடரி கண் அப்படின்ட்டு. அதாவது ரெண்டு காது, உங்க ரெண்டு காதுக்கு அப்படியே பின்னாடி ஒரு கண்ணு இருக்கு. அந்த கண்ணு தான் பிடரி கண். பிடரி மயிருன்னுவாங்க இல்லையா? பசங்களை வந்து நல்லா கட் பண்ணியிருக்கணும்னுவாங்க அந்த பிடரி மயிரை. பெண்கள் வந்து அந்த பிடரி கண்ணை வந்து நல்லா மயிர் வளர்த்து அதை வந்து மூடி இருக்கணும்னுவாங்க. இதான் வந்து பிடரி, தான் பிடரி மயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப இந்த பிடரி கண் இந்த பிடரி கண் சுவாசம் அப்படின்ட்டு ஒரு சுவாச முறை இருக்கு. நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். பிடரி கண் தியானம், பிடரி கண் சுவாசம், இந்த மாதிரி பல இது இருக்கு. அதாவது நெற்றிக்கண் வேற, பிடரி கண் வேற இல்லையா? வலது கண் வேற, இடது கண் வேற, நெற்றிக்கண் வேற, பிடரி கண் வேற. இப்ப இந்த பிடரி கண் மூலமா நீங்க சுவாசம் பண்ணும் பொழுது நம்மளுடைய மூலம் அப்படின்றது கீழ் மூலமா இருந்தாலும் சரி, தலைக்குள்ள இருக்கக்கூடிய மூலமா மேல் மூலமா இருந்தாலும் சரி, இந்த மூலத்துக்கு சுவாசம் கிடைக்கும் பிடரிக்கண் மூலமா. சரியா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுதான் ஜலேந்திர பந்தம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. ரொம்ப டைட்டா இல்லாம இயல்பா ரிலாக்ஸா தலைய வந்து அப்படியே லைட்டா மட்டும் தொங்க போட்டு உட்காடுறோம். பிடரிக்கன்ல நம்ம வந்து சுவாசம் பண்றோம். இங்க பண்ணக்கூடிய சுவாசம் வந்து பிடரிக்கன் மெடுலா ஆப்லங்கேட்டான்னு நம்ம படிச்சுப்போம் இல்லைங்களா? மூளையையும் தண்டுவளத்தையும் சேர்க்கக்கூடிய அந்த இடத்துல வந்து காத்து போயிட்டு வரணும். அதாவது மூளைய பிரெயினையும் அந்த நம்மளுடைய ஸ்பைனல் கார்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சாஃப்டான ஒரு ஒரு ஏரியா இருக்கு, மெடுலா ஆப்லங்கேட்டான்ட்டு. அந்த ஏரியால வந்து காத்து வந்துட்டு போற மாதிரி நம்ம வந்து மூச்சு விடணும். இது பண்ணும் பொழுது ரொம்ப மைண்டு பாடி எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் ஆகி ரிஜுவினேட் ஆகும் இல்லையா? மெலட்டோனின் செலட்டோனின் எல்லாமே தேக்கமா இருக்கிறது. அந்த மெலுடா ஆப்லங்கேட்டா வந்து ரிலாக்ஸ் ஆகும் பொழுது அந்த திரவங்கள் எல்லாம் உடம்புக்குள்ள வரக்கூடிய அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? நல்லா தூங்கணும், நல்லா ரிலாக்ஸா பிரீத் பண்ணணும் நைட் பண்ணோம்னா நமக்கு வந்து அதிகமான அந்த மூளையில இருந்து வரக்கூடிய சுரப்பி, பிரெயின் ஃப்ளூயிட்னு சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து சுரந்து நிற்கும். அதை வந்து பிடரிக்கண்ல சுவாசம் பண்ணும் பொழுது அது ரிலாக்ஸ் ஆகும் பொழுது உள்ள வந்துடும், உடம்புக்குள்ள வரும். சரியா? அதான் வந்து பிடரிக்கண் சுவாசம் அப்படின்றது. லிட்டில் வாட்டர். சரிங்களா? இதை மட்டும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி இருந்தா கேளுங்க, இல்ல உங்க அனுபவத்தை சொல்லணும்னா சொல்லுங்க. இப்ப இதோட சீக்ரெட் என்னன்னா மக்களே, காது தான். காது வழியா நம்ம வந்து சுவாசத்தை வந்து நம்ம வந்து உள்ள வந்து வெளியே போற மாதிரி நம்ம ஒரு கற்பனை பண்ணும் பொழுது காது வழியாவே அந்த சுவாசம் நடைபெறும். காது வழியா உங்களுக்கு அந்த சுவாசம் வரும் பொழுது அது அந்த கண்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பிடரிக்கண்ல மூலமா அந்த சுவாசம் உள்ள போயிட்டு வெளியே வரும். அதை உணர முடியும். ஒரே நாள்ல பண்ண முடியாது. அது எவ்வளவு நீங்க ரிலாக்ஸா இருக்கீங்கன்றத பொறுத்து. ஆனா நீங்க ரெகுலரா பண்ணும் பொழுது இந்த பிடரிக்கண் சுவாசம் ரொம்ப அற்புதமா பண்ண முடியும். நான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருந்தா கூட அப்படியே 5 நிமிஷத்துல உட்காந்து அப்படியே நீங்க பண்ண முடியும். இதுதான் பிடரிக்கண் சுவாசம் அப்படின்றது. பாத்தீங்கன்னா அது பிடரி கண், கண்ணு பேரு தான் பிடரி கண்ணுன்றது. ஆனா அது காதுகள் மூலமா, காதுகளை ரிலாக்ஸா காதுகள் மூலமா அந்த நடக்கக்கூடிய சுவாசம். சரியா? ஒரு நிமிஷம் பாருங்க நான் என்ன பண்றேன் அப்படின்ட்டு. இந்த காதுல வந்து பாருங்க,
ஓ, திஸ் இஸ் த கேமரா. Yeah. ஓகே. இந்த காதுல பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் போன் இருக்கா இல்லையா? இந்த சாஃப்ட் போன் இருக்கு பாருங்க. இந்த போனோட சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். சரியா? ம் இந்த போனோட பார்த்து இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணும் பொழுது வெளியில உள்ள எந்த சவுண்டுமே நமக்கு கேட்கக்கூடாது. ம் பாருங்க, என்ன பண்றேன்னா, சாரி, ஓகே, சாரி. காதை வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ணை வந்து நல்லா இறுக்கமா மூடிக்கிறேன். நான் கண்ணை பாருங்க, கண்ணை வந்து நான் வந்து இறுக்கமா மூடிக்கிறேன். அதாவது தியானம் பண்ற மாதிரி மூடாம கண்ணை நல்லா இறுக்கமா மூடிக்கிறேன். இந்த மாதிரி. சரியா? இந்த மாதிரி இந்த திருஷ்டியில நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இருக்க போறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். நான் வந்து நான் பண்ணிடுறேன், உங்களுக்கு டெமோ பண்றேன். என்ன பண்ண போறேன்னா, இல்லையா, காதை பிளாக் பண்றோம். வெளியில இருந்து எந்த சவுண்டுமே வரக்கூடாது. அதே மாதிரி கண்ணை வந்து நல்லா இருக்கணும். கண்ணை வந்து நல்லா எஃபோர்ட்டோட இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான ஒரு சவுண்ட் இருக்கும். டிங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டை நல்லா உள் வாங்கிக்குங்க. சரியா? உள் வாங்கிட்டு நம்ம அப்படியே ரிலாக்ஸ் பண்றோம். ரிலாக்ஸ் பண்ணும்பொழுது இந்த பந்தத்துக்கு வந்துருங்க. இதுக்கு பேர் தான் ஜலேந்திர பந்தம் அப்படின்றது. நல்லா ரிலாக்ஸா கைய வச்சுக்குங்க. நல்லா தொங்க விட்டுறோம். டைட்டா மூட வேண்டாம். உங்களுக்கு இந்த சின் வந்து டைட்டா இங்க வந்து க்ளோஸ் ஆகாம ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு சுவாசம் காது வழியா பிடரி கண்ணுக்கு சுவாசம் நடைபெறத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? மொத்தமே நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் பண்ண போறோம். சரிங்களா? சரி, நல்லா ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. ஸ்பைனை நேரா வச்சுக்கோங்க. சரியா? இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு காதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ணையும் நல்லா இறுக்க மூடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜலேந்திர பந்தம் மாதிரி தலைய நல்லா ரிலாக்ஸா தொங்க விட்டுக்கணும். இந்த காதை ப்ரெஸ் பண்றது ஒரு 60 செகண்ட்ல இருந்து ஒரு 90 செகண்ட் பண்ணாலே போதும். இப்ப காது வழியா சுவாசம் உள்ள வரத உணருங்க. அதாவது மூக்குலதான் சுவாசம் நடக்குது. ஆனா மூக்க மறந்துருங்க. இந்த காதை உணருங்க. இந்த காதை உணரும் பொழுது அங்கிருந்து சுவாசம் வரும். உங்களால ஃபீல் பண்ண முடியும். அது நம்மளுடைய பிடரி கண்ணு. காதும் பிடரி கண்ணும் சேர்ற மாதிரி இந்த கண்டத்துக்கு மேல இந்த சுவாசம் நடைபெற மாதிரி நினைச்சுக்கோங்க. தலைய நல்லா ரிலாக்ஸாவே குனிய வச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க மேலையும் கீழையும் ஆடாம அசையாம நல்லா ரிலாக்ஸா ஹேங் பண்ணிக்கிட்டு அப்படியே சுவாசிங்க. உங்களால ஃபீல் பண்ணவே முடியும்.
உங்களால வந்து உங்களுடைய பிரெயின் வந்து நல்லா குளுமையா இருக்கிற மாதிரி உங்களால ஃபீல் பண்ணவே முடியும். அது காதோட ஓட்டை வந்து நல்லா பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எதையாவது ஒரு இதை கேட்டுக்கிட்டோ நினைச்சுக்கிட்டோ இருந்தீங்கன்னா அந்த காதுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கம்மியாகும். அது இல்லாம இந்த பயிற்சியை வந்து யூஸ் பண்ணி அந்த காதோட ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. உங்களால ஃபீல் பண்ண முடியும் பிடரி கண் சுவாசம் நடக்கிறது. மனதை அந்த கண்ணுலையும் அந்த எண்ணத்தை காற்றோட வரக்கூடிய ஃபீலிங்கை வந்து காது வழியா வர மாதிரியாகும். அப்படியே வச்சிட்டுருங்க. இந்த திருஷ்டிலேயே இருந்தீங்கன்னா இதுதான் பிடரி கண் சுவாசம் அப்படின்ட்டு. சரி மக்களே, அமைதியா நீங்க அப்படியே கண்ணை ஓபன் பண்ணி பாருங்க. அரை மணி நேரத்துல நிறைய டீச் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த 2 டெக்னிக்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே டைம் சரியா இருந்தது. சரியா? அப்புறம் இந்த பிரியா இன்னைக்கு டீச் பண்ண இல்லைங்களா, இந்த பவனமுக்த ஆசனம், இது எல்லாமே இந்த பவனமுக்த ஆசனங்கள் எல்லாமே இரவு நேரத்திலேயோ இல்ல மாலை நேரத்துல நீங்க நல்லா கண்ணை மூடிட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பானன் வந்து தொப்புள்ள இருந்து கால் வரைக்கும் அந்த அப்பான ஓட்டத்தை நல்லா நீங்க ஃபீல் பண்ண முடியும். அந்த அப்பான ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எல்லா பயிற்சியுமே நீங்க ஈவினிங் பண்ணுங்க. பாடியும் மைண்டும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். நல்லா ஆழ்ந்த உறக்கம் வரும் உங்களுக்கு. புரியுதா மக்களே? யாராலையாவது உணர முடிஞ்சா இந்த சுவாச முறைகள் 2 முறையும் நீங்க ஃபீட்பேக் மாதிரி வேணா கொடுங்க. ஆமா, அந்த காதை பொத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த நம்மளே அறியாம அந்த சவுண்ட் வந்து உம்னு நம்ம கொடுக்கல. பட் அந்த இடத்துல உருவானதை வந்து அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. ஆமா, அது அந்த கண்ணை ரொம்ப ரிலாக்ஸா வைக்கும் போது அந்த அதாவது இதுதான் வந்து காதை மூடி பயிற்சி பண்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சவுண்டு தான் ரிங்காரம். ரிங்கு வரனாலதான் அது பேர் ரிங்காரம் அப்படின்ட்டு. அப்புறம் நமக்கு அப்புறம் அந்த தலையில இருக்கக்கூடிய மலங்கள் எல்லாம் கழிய அந்த ரிங்காரமே ஓங்காரமா மாறும்பாங்க. சரிங்களா? அப்ப வந்து இந்த காதை அழுத்தி கண்ணை அழுத்தி நம்ம ரிலீஸ் பண்றதே ஒரு ரிங்கார ஓங்கார பயிற்சியா மாறிடும் உங்களுக்கு. அது நீங்க உணர்ந்து பண்ணாலே போதுங்க. அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நல்லா காற்று, அந்த ஸ்பேஸ் காற்று எல்லாமே வந்து போகும். அதை உணர முடியும் இல்லைங்களா? குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம காதையும் ஒரு ஸ்கார்ஃபோ ஏதோ ஒண்ணு போத்துட்டு இந்த பின்னாடி உள்ள இருக்கக்கூடிய அந்த பிடரி கண்ணையும் மறைச்சிருவோம். ஏன்னா அது வழியா தான் உங்களுக்கு குளிர் வந்து ஈஸியா உள்ள வரும். நம்ம சுவாசிக்கும் பொழுது அந்த டெண்டன்சின்னு சொல்லக்கூடிய குணங்கள் எல்லாமே நம்ம இது வழியா தான் வரும். அப்ப நம்ம இயல்பா ரிலாக்ஸா நம்ம பிரீத் காது வழியா பிரீத் பண்ணாலே நம்ம பின்னாடி உள்ள பிடரிக்கண் வழியா காற்று உள்ள வரதை உங்களால உணர முடியும். வேற யாரும் உணர்ந்தீங்களாமா? வேற யாராவது ஃபீட்பேக் எதுவும் கொடுக்குறீங்களா? இதுதானே நம்ம பிரம்மரி பிராணாயாமம் பண்றது தானே இது ரிலேட்டட் டு? ஆமாம்மா, பிராமரிக்கும் இதே அழுத்தங்கள் நம்ம கொடுத்துதான் பிராமரியும் நம்ம பண்ணுவோம். பிராமரி தான் நான் சொல்லக்கூடிய ரிங்கார ஓங்காரம் அப்படின்ற பயிற்சி. ஆரம்பத்துல நம்ம ரிங்காரமா தான் வரும். நம்ம பயிற்சி பண்ண அது ஓங்காரமா மாறும். காது சுவாசிக்கிறதே நான் இன்னைக்கு தான் உணர்ந்தேன். காது அப்படி நல்லா ஹீட்டு, அப்படி காத்து போய் உள்ள வர்றத நான் நல்லா உணர்ந்தேன்.
அதாவதுங்க காது வழியா. இப்ப எப்பயும் நம்ம மூக்குல தானே உணர்ந்திருக்கோம், காதுல உணர்ந்தது இல்ல, இன்னைக்கு காதுல உணர்ந்து. ம், நம்ம காதுல வந்து நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம கிட்னில இருக்கக்கூடிய சூடும் கம்மியாகும். உங்களுக்கு சூடுலாம் வெளியே போறதையே உங்களால உணர முடியும். நம்ம நல்லா பயிற்சி பண்றீங்க. இப்ப பிரியா கூட ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணும் பொழுது சில பேருக்கு வந்து சூடு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சவாசனத்துல வந்து நம்ம மூலத்தை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி நம்ம இயல்பா படுக்கிறது இல்ல. இப்ப நம்ம காது வழியா நம்ம ரிலாக்ஸா பண்ணும் பொழுது சூடு எல்லாமே நம்ம உடம்ப விட்டு போய் ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். ம். அது பண்ணி பாருங்க. பிடரிக்கண் அப்படின்ற இதையும் நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். மற்றவங்களும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் பிடரிக்கண் சுவாசம் அப்படின்றது. ரொம்ப ஈவினிங் பண்ணுங்களேன். ரொம்ப இயல்பா ரிலாக்ஸ் ஆகும். ரொம்ப ஈஸியா தூக்கம் வரும் உங்களுக்கு. கண்ணை நல்லா இறுக்கி மூடி காது இது பண்ணும்போது அந்த தலைக்கு மேல மட்டும் ஹீட் தெரிஞ்சு சார். அதுக்கு பின்னாடி கீழே ஃபுல்லா நல்லா ஜில்லுனஸ் ஆயிடுச்சு. அப்படிங்களா? சரிங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது நம்ம இது பண்ண உடனே அப்படியே கொஞ்சம் நார்மல் ஆமா. அந்த காதையும் கண்ணையும் இறுக்கம் பண்றது வந்து ஒரு 60ல இருந்து ஒரு 90 செகண்ட், ஒரு 1.5 நிமிஷம் பண்ணாலே போதும். ரொம்ப நேரம் பண்ண தேவையில்ல அத. ஆமா, அது பண்ணிட்டு ரிலீஸ் பண்றதுதான் பயிற்சி. அந்த க்ளோஸ் பண்றது வந்து ஒரு பந்தம் மாதிரி இறுக்கி அப்புறம் அப்படியே ரிலீஸ் பண்றோம். அப்புறம் அந்த காற்று ஓட்டம், அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் வரும். இதை எப்பனாலும் பண்ணலாம். நீங்க காலையில மட்டும்தான் பண்ணணும். கண்ண மூடி இது பண்ணும்போது சுவாசம் கொஞ்சம் மூக்குல கொஞ்சம் திணற மாதிரி இருந்துச்சு சார். ஆமாங்க அப்படிதான் இருக்கும். அந்த காது, கண்ணு, மூக்கு இது மூணுமே உள்ளுக்குள்ள வந்து ஒன்னா ஜாயின் பண்ணும் அந்த நாடிகள் எல்லாமே. அப்ப காதையும் கண்ணையும் இருக்கும் பொழுது மூக்குல சுவாசம் வந்து கொஞ்சம் கம்மியா நடைபெற மாதிரிதான் இருக்கும். நீங்க சரியா தான் உணர்ந்துருக்கீங்க. ஆமா, அது வந்து ஒரு 60ல இருந்து ஒரு 90 செகண்ட் தான். அத மூச்சை கொஞ்சம் இயல்பா வச்சுக்கிட்டு நீங்க பண்ணிட முடியும். எல்லாருமே பண்ண முடியாது. அந்த இடத்துல ஹோல்டு பண்ண வேண்டியது இல்லையாண்ணா? மூச்சு ஹோல்டு பண்ண தேவையில்லைங்க. ஆமா. 60 செகண்ட்ஸ் இறுக்கி வச்சிருக்கப்ப ஹோல்டு பண்ணணுமாண்ணா? இல்லங்க, ஹோல்டு பண்ண தேவையில்ல. இறுக்கி வச்சுக்கோங்க. மூச்சை வந்து இயல்பாக வச்சுக்கோங்க. 60 செகண்ட் ஹோல்டு பண்ற பயிற்சி கிடையாது. அந்த இதை இறுக்கி ரிலீஸ் பண்ணும் பொழுது அந்த காத்து நல்லா உள்ள வந்துட்டு போகும் அப்படின்றதுதான். அதாவது காது, மூக்கு, கண்ணு இது மூணும் உள்ள ஒரு இடத்துல சந்திக்குது. அதான் முச்சந்தின்னு பேரு. அந்த இடத்துல இருந்துதான் உங்களுக்கு பிரெயின் வந்து பலது உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? அப்ப அத வந்து அப்படியே இறுக்கி நம்ம அப்படியே ரிலீஸ் பண்றோம். அவ்வளவுதான். அது மாதிரி ரிலாக்ஸா படுத்துட்டும் பண்ணலாங்க. இது படுத்துட்டும் பண்ணலாம், படுத்துட்டும் பண்ணலாம். படுத்துட்டு நம்ம அந்த அப்பானம் பண்ணோம்ல, அதுவும் இதுவும் சேர்த்து பண்ணலாமா? சேர்த்து ஒரே நேரத்துல சேர்த்து பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்க அந்த முதலுக்கு வந்து உங்களுடைய திருஷ்டி அப்படின்றது மூலத்துல இருக்கணும். ரெண்டாவது பண்ணக்கூடியது திருஷ்டி அப்படின்றது உங்க பிடரியில இருக்கணும். அப்ப நீங்க ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ணும் பொழுது உங்களுக்கு திருஷ்டி எந்த இடத்துல, மனதை எந்த இடத்துல ஒரு முகமா வைப்பீங்கன்னு தெரியாது இல்லையா? அப்ப 2-3 பயிற்சியை சேர்த்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா படுத்துக்கிட்டு பண்ண ரெண்டையுமே நீங்க படுத்துட்டு பண்ணலாம். வெறும் வயித்துல பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே பண்ணலாங்க. எப்பனாலும் பண்ணலாம். அதாவது இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நைட்டு வந்து நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா? சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடக்கூடாது. சாப்பிட்டதுல நம்ம சோறு வந்து செரிச்சு அது ஒண்ணுக்கா வெளியே வரும். ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரத்துல ஒண்ணுக்கா வெளியேறும். ஒண்ணுக்கா வெளியேறினதுக்கு அப்புறம் தான் நம்ம தூங்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒண்ணுக்கா வெளியேற்றுறது எது அப்படின்னா அப்பானம் தான். அப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸா மக்களோட பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ரிலாக்ஸா இருந்து அப்ப வந்து அப்பானன் வந்து உங்களுக்கு அந்த ஒண்ணுக்க வந்து வெளியேற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தூக்கமே செய்யணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
அப்ப நீங்க எப்பனாலும் நீங்க பண்ணலாம். காலையிலயும் பண்ணலாம், ஈவினிங்கும் பண்ணலாம் இல்லையா? இந்த அப்பானன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் பொழுது உடம்புல வந்து இந்த ஃபில்டரேஷன் சொல்லக்கூடியது, சுத்திகரிக்கக்கூடியது நடக்க ஆரம்பிக்கும். சரிங்க. வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? ம் சரி. ஆனா இந்த இந்த காதை மூடி கண்ணை இருக்க மூடுறப்ப வலி வந்து குறையிற ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அது அது சரிதானா? ஆமாங்க. வலி அதீத வலி இருக்கிற நேரங்கள்ல இந்த வலி ம் குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆமாங்க. அது வந்து எந்த ஒரு வலி, இப்ப நீங்க சொன்ன வலி அப்படின்னாலே காற்று தான், புரியுதுங்களா? வலி தமிழ்ல வந்து வலின்னு சொல்லுவோம் வலி. இல்லைங்களா? வலினாலே காற்று தான். ஆம். ஒரு காற்று உடம்புக்குள்ள மூவ் ஆக முடியாம தவிக்கும் பொழுதுதான் வலியாகுது. எந்த வலியா இருந்தாலும் சரிதாங்க. நம்ம மென்டல் பெயினா இருந்தாலும் பிசிக்கல் பெயினா இருந்தாலும் அந்த காற்று அந்த இயல்பாக அது போக வரக்கூடிய இதுல முடியல. அப்ப நீங்க எந்த ஒரு சப்ரஷனா இருந்தாலும் உடம்பு ஃபுல்லா இறுக்கி நம்ம ரிலீஸ் பண்றதே உங்களுக்கு வந்து பெயின் மேனேஜ்மெண்ட், பெயின் பெயின் டிப்ரெஷன் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியதுதான். சரிங்களா? அது கண்டிப்பா இது பண்ணும். இப்ப சில பேருக்கு வந்து இந்த தலையில வந்து டியூமர் இருக்கும், தலைக்குள்ள டியூமர் இருக்கும், கண்ணுக்கு பின்னாடி டியூமர் இருக்கும், கண்ணுக்கு பின்னாடி கொப்பளம் வரும். அவங்களுக்குலாம் வந்து உள்ளுக்குள்ள பெயின் இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியே பந்தத்துல எல்லாத்தையுமே ஃபுல்லா இறுக்கி அப்படியே ரிலீஸ் பண்ற மாதிரியான பயிற்சி தான் அவங்க கொடுப்போம். அந்த இறுக்கி ரிலீஸ் பண்ணும் பொழுதே அவங்களுக்கு வந்து பெயின் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். ஆமா. உணர்றது எல்லாமே சரிதான் உங்களுக்கு. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பெயினும் ரிலீஸ் ஆகும். ஆனா நீ பெயின் இதுக்கெல்லாம் வந்து மூலாதார ஆமா. இது மைக்ரேனே உங்களுக்கு காதை நல்லா பிரஸ் பண்ணிட்டு மூச்சை அடக்கிட்டு காதை ரிலீஸ் பண்ணி மூச்சையும் நம்ம ரிலீஸ் பண்றோம் இல்லைங்களா? ஜலேந்திர பந்தத்தையும் அந்த காதையும் சேர்த்து பண்ணும் பொழுது மைக்ரேனே இல்லாம போயிடும் உங்களுக்கு. மைக்ரேன்ன்றதும் ஒரு வலிதான். ஏதோ ஒண்ணு அந்த இடத்த விட்டு மூவ் ஆக முடியாம இருக்கு, அது நமக்கு தெரியாம இருக்கு, அதனாலதான் வலி. அது மூவ் ஆயிருச்சு, வலி மூவ் ஆயிருச்சுன்னா அது காற்றா போயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. பயிற்சி பண்ணி பாருங்க. காலையில நம்ம பிரியா கூட மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு வலி இருக்கும் பொழுதோ, சில நேரம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணாம இருக்கும் பொழுதோ, சில எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பாருங்க. எல்லாம் உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துலயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். இந்த திருஷ்டின்னா உங்களுடைய உங்க மனசு, உடல் எல்லாம் சேர்ந்து ஒரு முகமா பண்ணக்கூடியது நடந்துச்சுனாலே அது சரியாயிடும். ஆனா நீ பெயின் கன்சீவா இருக்கிறவங்க பண்ணலாமா? என்னம்மா? நீ கன்சீவா பெயின் இருக்கிறவங்க பண்ணலாமா? கன்சீவா இருக்கிறவங்க பண்ணலாமான்னு கேக்குறாங்க. பண்ணலாம். இது கண்டிப்பா பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே. அதாவது இந்த அப்பானன் அப்படின்றதே அந்த கன்சீவ் ஆன நேரத்துல அந்த அப்பானன் வந்து உங்க பயிற்சி வந்து ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஓகே. சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு குழந்தைய வெளியேற்றுறதும் சரியான இதுல வெளியேற்றுறதும் அந்த அப்பானன் தான். அந்த சினைக்கு தீ கொடுக்கறதும் அப்பானன் தான். அதுக்கு உஷ்டத்தை கொடுக்கறதும் பலத்தை கொடுக்கறதும், பலம்னாலே அப்பனன் தான். அப்பனன் வீக் ஆயிடுச்சுன்னா ஒருத்தனுக்கு உடம்புல பலம் இருக்காது. சரிங்களா? அப்ப அதனால நீங்க வந்து எப்பயுமே பண்ணலாம். நம்ம இந்த பஞ்ச வாயு நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த அப்பானன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாயு. சரிங்க. வேற எதுங்க? வீசிங் இருந்தாலும் பண்ணலாம். ஏதோ வீசிங் கேட்டுச்சு பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். கன்சீவா இருக்கிறவங்க போது எப்படி நான் மூலபந்தம் பண்ண முடியும்? மூலபந்தம் வந்து நம்ம வயித்தையும் நம்ம இப்ப நல்லா பாருங்க, நம்ம பண்ணதுல பந்தமே கிடையாதுங்க. நான் இப்ப சொல்லி கொடுத்ததுல பந்தமே கிடையாது. நான் சொல்லி கொடுத்ததுல பந்தமே கிடையாது. நம்ம சவம் ஏன் அது பேர் சவாசனம்னா, சவத்துல வந்து பந்தம் இருக்காது. ஒண்ணுக்கு மலம்லாம் வெளியே போயிடும். அதனாலதான் சவம். இங்க சவாசனத்துல படுக்கும் பொழுது எந்த பந்தமே இருக்கக்கூடாது. சவம் மாதிரி படுத்திருக்கணும்.
இப்ப நம்ம பண்ணதுல மூல பந்தமே கிடையாது. மூலம் வழியா சுவாசம் நடக்குது, அங்க பந்தமே கிடையாது. சரிங்களா? குழப்பிக்காதீங்க. பாடியை ஃப்ரீயா ரிலீஃபா வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறது தான். ஆமா, எல்லா ஓட்ட வழியும் நீர் வந்துரும். நான் ஒரு சவத்துக்கு அந்த மாதிரி படுத்திருக்கணும். எல்லா ஓட்டையும் அப்படியே ரிலாக்ஸா ஓப்பன் ஆகி வச்சிருங்க. அதான் சவாசம். சோ நம்ம இப்ப கீழே இப்படி குனியும் போது, கழுத்து குனியும் போது இந்த இடத்துல லாக் ஆகக்கூடாது. ஜஸ்ட் நார்மலா தான் குனியணும். லாக் ஆகக்கூடாது. நம்ம வந்து இந்த பிடரிய வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கிறோம். இந்த பிடரியில வந்து நல்லா காற்றோட்டமா காமிக்கிறோம், அவ்வளவுதான். சரிங்களா? பந்தம் கிடையாது, அங்க எந்த பந்தமும் கிடையாது. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா பிரியா? பயன் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் நம்ம வேணா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசலாம். சரியா? இங்க நல்ல குளிரு. நான் எந்திரிச்சு அப்படியே இங்க ஒடியான்ட்டேன் கிளாஸுக்கு. சரி மக்களே, பார்க்கலாம். அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். சரி பிரியா, குடியரசு தின வாழ்த்து. நன்றி நன்றிண்ணா. தேங்க்யூ.